இங்க ஒரு 6 வயசு சின்ன பையன் அவனோட நாட்டை காப்பாத்துறதுக்காக ராணுவத்துல சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவனோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்மி ஆபீசரும் அந்த குட்டி பையன் கிட்ட யூனிஃபார்மை கொடுத்து இந்த தீக்குச்சி அணையறதுக்குள்ள நீ யூனிஃபார்மை போடணும்னு சொல்றாரு. அந்த குட்டி பையனும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அவனாவே யூனிஃபார்ம் போட்டுக்கிறான். அதுக்குள்ள அந்த ஆபீசரும் மொத்த தீக்குச்சி பாக்ஸையும் பொருத்திடுறாரு. அந்த குட்டி பையனும் யூனிஃபார்ம் போட்ட சந்தோஷத்துல அந்த ஆர்மி கேம்ப் ஃபுல்லா ஜாலியா ஓடுறான். அப்ப திடீர்னு எனிமீஸும் இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்ப ஒரு ஆர்மி ஆபீசரும் அந்த குட்டி பையனை காப்பாத்தி ஒரு பதுங்கு குழியில சேஃபா இருக்க சொல்லி விட்டுறாரு. அந்த குட்டி பையனும் வெளியில பாம்பு வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டு ரொம்ப பயப்படுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எனிமியோட அட்டாக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குட்டி பையனும் வெளியே போறான். அங்க சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து வார்னா இப்படிதான் இருக்குமான்னு புரிஞ்சுக்கிறான். அங்க போர்ல அடிபட்ட ஆபீசருக்கெல்லாம் அவனால முடிஞ்ச உதவியை பண்றான். இங்க நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குட்டி பையனும் நானும் இந்த போர்ல கலந்துக்கணும்னு அங்க இருக்க ஹெட் கமாண்டர் கிட்ட போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்கறான். அந்த ஹெட் கமாண்டரும் ஆர்மி ஆபீசருக்கு வந்த லெட்டர்லாம் டெலிவரி பண்ற வேலையை கொடுக்குறாரு. அந்த குட்டி பையனும் கமாண்டருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு லெட்டர்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்றான். இந்த குட்டி பையனை பார்த்து அங்க இருக்க ஆர்மி ஆபீசர்லாம் எக்ஸைட் ஆகி டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறாங்க. அதை பார்த்து இவனும் ரொம்ப ஹாப்பியா அந்த வேலையை பார்க்கறான். மறுநாள் அந்த குட்டி பையன் லெட்டர் கொண்டுட்டு ஹாப்பியா ஓடி வரான். ஒரு சோல்ஜர் நீ லெட்டர் கொண்டு வந்த சோல்ஜர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த குட்டி பையனும் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிக்கிட்டே திரும்ப போறான். குட்டி பையனும் கேம்பை சுத்தி இப்ப வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கான். புல்லுக்கு நடுவுல யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துறான். உடனே ஓடி போய் கமாண்டர் ஹெட் கிட்ட சொல்றான். அவரும் அந்த குட்டி பையன் சொல்றத நம்பவே இல்ல. இந்த குட்டி பையனும் அவரை விடுறதா இல்ல. ஒரு வழியா கம்பல் பண்ணி அவரையும் போய் செக் பண்ண வைக்கிறான். உண்மையிலே 2 பேரும் அங்க ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களையும் சுட்டுட்டு என்னன்னு பார்த்தா அந்த எனிமி சோல்ஜரும் வான்வெளி தாக்குதலுக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. இவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனிமி சோல்ஜர்ஸும் அட்டாக் பண்றாங்க. அப்பவும் அந்த குட்டி பையன் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த அட்டாக்கு நடுவுல எல்லா சோல்ஜருக்கும் புல்லட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் அவனும் கமாண்ட் சென்டருக்கு வரான். அங்க ஹெட் கமாண்டரும் கம்யூனிகேஷன் சிக்னல் கட் ஆனதை நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. இதை கேட்ட அந்த குட்டி பையனும் கொஞ்சமும் பயப்படாம போருக்கு நடுவுல அந்த கேபிள் வயர் கட்டான இடத்தை கண்டுபிடிச்சு சிக்னல் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறான். அதனாலேயே இவங்களும் எனிமியை அட்டாக் பண்ணி வார்லையும் ஜெயிச்சிடுறாங்க. அந்த குட்டி பையனுக்கு மெடல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது உண்மையா நடந்த கதை. ரஷ்யாவை சேர்ந்த 6 வயசு குட்டி பையன் வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனிக்கு எதிராக ஒரு குட்டி பையன் சண்டை போட்ட உண்மையான கதை.